கோமியம் பிடிக்கணும். ஒருத்தர் உள்ள இருக்காரா? அப்படி சக்ஸஸா? டெய்லியுமே வந்து கோமியம் பிடிக்கணும், இல்லைன்னா வச்சுக்க நம்ம இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. போலாம் கேணி போலாம். இருந்தாலும் சாணி போடுவார். என்ன விட்டா வீடு ஃபுல்லாக தெளிச்சுனே போகல. வீடு ஃபுல்லாக இல்லை, இது ஃபுல்லாக நம்ம வாசல் நடக்கிற இடம், அதனால தான் இது வரைக்கும் தெளிக்கிறேன். ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம மார்னிங் ரொட்டீன் விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ நாளாக மாடு வந்து கழனில் இருந்தது. இப்போ இந்த ஒரு வாரமாக மழைக்காக வீட்டுக்கு போட்டுட்டு வந்துடுறோமா, அதனால் பார்த்தீங்கன்னா மாடு வீட்டில் இருக்கிறதுனால இப்போ மாட்டு சாணி ஆள்ற வேலை எக்ஸ்ட்ரா பீட்டிங்கும் வேறு வந்து சாணது தான் ஃப்ரெண்ட்ஸ் அள்ள போகிறேன். வாங்க சாணி அல்லுங்க. மகாவோட சாணி எடு. வந்து சாணி போடுவாங்க. கோமியம் பிடிக்கணும். ஒருத்தர் உள்ள இருக்காரா? அப்படி திமிரு விடுறாரு. வால் தூக்கம் எழுப்பி விடு. என்னாச்சுன்னு தெரியல. இடி அப்படிதான் விமலாவை இடி இடிச்சுன்னா அதெல்லாம் சோறு கிடையாது. இந்த ஒருத்தர் போடுறாரு சாணி. காவேரி என்ன பார்த்து பயப்பில்ல, அது எப்பவுமே அப்படித்தான். அதுதான் சொல்றேன். பட்டு வர அன்னிதான் மழை வரும்ன்றியா? இப்பயே பார்த்தா வானம் ஒரு மாதிரி மேகமூட்டத்தோட தான் இருக்கு. சக்ஸஸா? டெய்லியுமே வந்து கோமியம் பிடிக்கணும், இல்லைன்னா வச்சுக்க நம்ம இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. நேற்று வந்து விட்டாரு, நான் வரத்தங்காட்டி கரெக்டாக 6 மணிக்கெல்லாம் கோமியம் விட்றாரு. அதுக்குன்னு ஒரு பக்கெட் பியூர் சரக்கு, நாட்டு மாட்டு கோமியம், நாட்டு மாட்டு சரக்கு எத்தனை மாதிரி பார்ல அப்புறம் மூத்தலாம். ஜானி கூட்டு சாணம் இல்லை விடா எப்படா டேய். நீ செய்கிற மாதிரி தான் அவனும் செய்வான். நீ அள்ளி விடணும் தீ முறை. இந்த ஒரு சப்போட்டா பழம் இருந்துச்சா இல்லையா? இருக்குதா பாரு. கோழி சாப்பிட்டுதுப்பா. அதோ இருக்குது. ஆமாம் அது இருக்குது. அதெல்லாம் பார்க்கவே இல்லை. இங்கே ஒன்று இருந்தது, கோழி சாப்பிட்டுக்குது. ஆமாம் இருக்குது. வவால் அடிக்காமல் இருக்கு. வவால் அடிக்குது. வவாலோட கோழிங்க வைக்க மாட்டேங்குது. கோழி கீழே வந்தால் தான் சாப்பிடும். கீழே வந்தால் தான் சாப்பிடும். இங்கே ஒன்று இருக்குது, அது நான் அடிச்சிட்டு இருக்கேன். இதோ இந்த இடத்துல 2 இருக்குது. இந்த மரத்துலையும் அது அதான் வவால் தான் பறகுது டெய்லியும். கோழி தான் கடிச்சிது. அப்போ தான் நம்மளை ஆரோக்கியமாக இருக்கா. குனிஞ்சு குனிஞ்சு பெருக்கிறதுக்கு தான் அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி பெருக்க வச்சாங்க. இப்போ யார் பெருக்கிறா? அது வளர்ந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நல்லா ஆகிடும். நானே தூக்கி போகிறேன் வாரி விடு. தண்ணி வேற வந்து தண்ணி போய் பிடிக்கிறதுனால சீக்கிரம் போய் கொட்டிட்டு வந்து மாட்டுக்கெல்லாம் தண்ணி கலந்துவே.
சரி, தூக்கி விடுவா. நானும் தூக்கிறேன். சிங்கம் எங்கேயோ வேட்டைக்கு போற மாதிரி கிளம்புறாரு. வெயிட்டா இருக்குது, இடுப்பு பிடிச்சிங்குதுண்ணா. நல்ல துணி கூட வைக்கல. இன்னும் குனி. ரோட்டில் தான் எடுத்துன்னு போய் கொட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸு. ரோட்டில் தான் சாணி எடுத்துன்னு போய் கொட்டிட்டு வரணும். தண்ணி வந்துடுச்சு, அதனால் நான் போகல, அவர் எடுத்துன்னு போயிடுறாரு. நாங்கள் மாற்றி இந்த மாதிரி தான் வேலைகள் செஞ்சுக்குவோம். தண்ணி வந்துடுது, தண்ணி பிடிக்கணும். இந்த கோலத்துக்கு பேர் என்னம்ல? இந்த கோலமா? கம்பி கோலம். கம்பி கோலமா? ஆமாம். கம்பி கோலன்ற கம்பியை காணோம். இந்த மாதிரி தான் பேசக்கூடாது. சரி, வீடு கட்டுறது கம்பி இல்லை, ஏன்னா கொஞ்சம் கூட வீடு கட்டுறதுக்கு, நம்ம வீடு கட்டுறதுக்கா இல்லை வேற யாரா விற்க போறியாப்பா? வெளியே கட்டுறதுக்கு. வெளியில் கட்டுறதுக்கா? எடுத்தும் போய் கம்பி கோலமா? இது பேர் கம்பி கோலம் தான். இந்த மாதிரி வளைச்சி போகிறதுனால கம்பி கோலம் பேர். சரி, மாட்டுக்கு தண்ணி கலகு. மாட்டுக்கு தண்ணி வைக்கவா? அது எங்கே குடிக்கவே மாட்டேங்குது. அது தவிடு புண்ணாக்கெல்லாம் போட்டு கூட குடிக்க மாட்டேங்குது. குடிப்பார், நைட்டு குடிக்கல. அப்படிதான் சொல்கிறேன். பாருன்னு அதில் தள்ளி விட்டுருக்கு. வந்து பார்த்துட்டு வச்சிருந்து நைட்டு குடிக்கல. கண் போட்டு கொடுத்தா நாங்கள் குடிக்கலாம். நீ நல்லா இருந்தா தானே எங்களுக்கு ஹார்லிக்ஸ் பூஸ்ட் போட்டு பால் போட்டு அங்கே இப்போ தள்ளுது பாரு. இல்லை, அவர் அப்படிதான் பண்ணுவார். பாரு, இன்னும் நேரத்தை தள்ள போத்த மாட்டார். நல்லா இருக்குதா? டீ சுகர்லாம் கரெக்டாது, சுகர்லாம் கரெக்டாக்குதா? இல்லை, மாடு பிடிச்சி விடு, நான் ஓட்டின்னு போகிறேன். டைம் ஆகுது. இதோ வரேன். தண்ணி ஒரே ஒரு தாள் தீ வச்சிட்டியா? இப்போ தான் ஒருத்தர் தூங்கி ஏந்து வெளியே வர்றாரு. தலையை பாரு, பார்த்து தடம் போறன்ற போது வண்டி. வா இப்படி வா, என்னண்டா தண்ணி தோறுது பைக்கிட்டு. அப்படியே போ, வண்டி ஓரம் கட்டினே போகுது. சரி வா, நீ வந்து அப்புறம் தண்ணி பிடிச்சிக்கோ. இதோ அவள் தான் ரொம்ப தண்ணி போகலாம். ஏந்திர போலாம், தண்ணி போலாம். ஏந்தாதான் சாணி போடுவார். ஒரு வாட்டி சாணி வரணும், மறுபடியும் சாணி வர்ற வேலை எனக்கு. இருடி இருக்க மாட்டாங்க. ஒரு தாள் தான் குடிக்கிறேன். அப்படி குடிச்சிட்டேன் நான் பாரு. போய் பொரியலும் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு தான். பசங்களுக்குமே அதுதான் இன்னைக்கு சாப்பாடு கட்டி தர போறேன் நான். சேப்பங்கிழங்கு காரக்குழம்பா? ஆமா. அட பையன், அது குழன்னு இருக்குவேன். உனக்கு பிடிச்சிருதா? ரொம்ப பிடிக்கும். சரி, என்னடா அசு எத்தனை நின்னுங்கிறா? போடு போ. டைம் ஆயிடுது, வேன் வந்துடும். குழம்பு கொதிச்சு ஆரம்பிச்சிருது. சேப்பங்கிழங்கு குழம்பா? காரக்குழம்பா? காரக்குழம்பு தான். அதை செய்ய சொன்னதே நான் தான். நீதான் போட்டேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து சேப்பங்கிழங்கு கார குழம்பும் பீன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பொரிச்சு வச்சிருக்கிறேன். தினைக்கும் வந்து அவங்களுக்கு வெரைட்டி சாப்பாடு செஞ்சேன்னா இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது. அதனால இன்னைக்கு வந்து கார குழம்பு, அதுவும் இல்லாமல் பிரகஸ்ரீ சேப்பங்கிழங்கு கார குழம்பே கட்டு அப்படின்னாங்க. சரின்னு கட்டிட்டேன். பீன்ஸ் என்ன ஒன்று ஒரு எக்கு போட்டு போச்சா நல்லா இருந்திருக்கும். புரட்டாசி மாதம் வந்து குறுகல் என்ன போச்சு. இன்னும் கொஞ்ச நாள் என்ன பிரஸ்ட்டு டல்லாகுது. அதான் என்னம்மா என்ன டல்லாகிறா மூஞ்ச காட்ட என்னாச்சு? சேப்பாங்க சாதம் போலையா உள்ள சேப்பங்கிழங்கு இன்னும் வைக்கலன்னு கேட்டுது. அதுதான் இப்போ கோவம். அதான பிரகஸ்டியா இரு 2-3 எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். சேப்பங்க வச்சுக்கலாம். சேப்பங்கிழங்கு முட்டி வலிக்கெல்லாம் நல்லது. இந்த முட்டி பசலாம் இருக்குதுல்ல அதெல்லாம். அப்போனா ஹாஸ்பிட்டலுக்கே போத்தல டாக்டர் கிட்ட போய் ஒரு 2 கிலோ சேப்பங்கிழங்கு கொடுத்து பாசையை தட்டிட்டு இது மாதிரிலாம் தான் பேசக்கூடாது. சொன்னா ஏத்துக்கணும் எது சொன்னாலும். சரி அதை விட்டுட்டு டாக்டர் கிட்ட போக தேவையில்ல. அன்னை சமையல் ஆரோக்கிய சமையல். ஆமா அன்னை சமையல் ஆரோக்கியமான சமையல். காய் அந்த மாதிரி சோறு இல்லாமல் காய் மட்டும் வைக்கணுமா? வெறும் காய் வச்சு சோறே இல்லை ஒன்று கூட. சோறே இல்லையா? பார்த்தியா காய் வேணும்னு கேட்டால் பின்ன வரைக்கும் காய் வரைக்கும் தான் வச்சு கொடுத்தானுட்டேன். காயும் வை சோறும் வை. இன்னைக்கு வச்சுக்கிறேன் பாரு காயும். பேஸ்ட் வளரல வளர்ந்துச்சு. தெமா 1 கப்பு வச்சு அனுப்புறாது. என்னத்த பார்த்தேன் அதுக்கு? இதே சாப்பிடல எத்தனை டஸ்ட்பின்ல தான் போட்டு கேலாம். ஏன் நான் சாப்பிடுவேன், யாரும் விட மாட்டேன். அதில் நீ சாப்பிடு கொடு எதனா பண்ண. டஸ்ட்பின்ல ஏன் கொட்டுற? டஸ்ட்பின்லேயே கொட்ட மாட்டேன், டஸ்ட்பின்லேயே கொட்ட மாட்டேன். வேணான்னா எத்தனை வந்துரு. கிட்ட சொல்லிடுறேன். சொல்லுன்னா சொல்கிறேம்மா. மிஸ் கிட்ட ஒரு சோறு கூட இருக்காது. உங்க டஸ்ட்பின்ல ஒரு சோறு கூட இருக்காதா? எரியிற சோறு கூட எடுத்து சாப்பிடுவீங்களா? சோறுலாம் எடுத்து டஸ்ட்பின்ல போட மாட்டோம். எல்லாத்தையும் துணு இந்த பெண்ண எங்க இருக்கு? 2 முந்திரி தான் இருக்கா? பாதாமும் 2 முந்திரி தான் இருக்குது. பிஸ்தா யாரும் தொடல போகுது. பிஸ்தா தான் நிறைய கிடக்குது. சரி இது மட்டும் போட்டு அனுப்புறேன். இன்னைக்கு சாப்பிடுவேன். ஏன் வேற எதனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறியா? சரி வேணாண்ணா விடு. இன்னைக்கு வேணாம் விடு. அவனுக்கு வேணாம் விடு. அவன் வேணும் தான்றான். அவன் வானம் எப்படி தலையை எதனா ஒரு பக்கம் ஆடுறா, இப்படியும் ஆடுறா அப்படியும் ஆடுறா. வேணாம். அப்புறம் பசங்க சாப்பிடும்போது பாப்பியா? சரி உனக்கு இருக்கத்தை போட்டியா வச்சுட்டியா? சீக்கிரம் சாப்பிட்டுப்பா. வேன் வந்துடும். 8:20 வேன் வேற நேரத்துக்கு 8:15 வேன் வேற நேரத்துக்கு கிளம்பி ஓடுறது பெரிய விஷயமா இருக்கு. அடி 6 அடி தாண்டா, 6 அடி தாண்டா. சீக்கிரம்டா சாப்பிட்றா. சாப்பிட்டுப்பா. இன்னும் ஒரு 2 நாள் இன்னும் 2 நாளா? இன்னும் 2 நாள். அவனுக்கு புதன்கிழமையா? வியாழன் மட்டும் தானே, வெள்ளியே லீவா? சரி அப்பா அந்த ஒரு நாள் போவாடா. டே ஏன்டா அது மாதிரி பண்றீங்க? இது மித்து வாட்டர் கேன் தானே. இது ஏன் இது மாதிரி ஆக்கி வச்சுக்கிறேன்? இந்த வாட்டி வாங்கின வாட்டர் கேன் அதுதான் இந்த மாதிரி கலர் இருக்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது. கலரா இருந்தா தான் அவன் கேட்கறான். நான் கலரு சும்மா இதெல்லாம் இது சில்வராகவே இருந்தாலே நல்லா இருந்திருக்கும். எனக்கு 2வது வாட்டர் இன்னும் 4வது அடி என்ன நீ எப்படி வாட்டர் கேன் என்ன துண்ணுடுமா? வாட்டர் கேனா தான் இருக்க போகுது. ரெடியா ரெடி சீக்கிரம் சாப்பிட்ரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வேன் பார்த்தீங்கன்னா 8:20 வந்துடும். இப்போ அவங்க எப்பவுமே வேனை வந்துட்டேன். நானும் வந்து சாப்பிட்டேறாங்க. தூங்கணும். இன்னைக்கு தூங்கத்துக்கெல்லாம் இன்னைக்கு டைம் இல்லை, நிறைய வேலை இருக்குது. நிறைய வேலை இருக்குதா இன்னைக்கா? ஒரு நாள் கூட எனக்கு ரெஸ்டே கிடையாது. எல்லா நாளையும் இந்த வேலை அந்த வேலை, நெல்லு காய வை, அது வேலை இந்த வேலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், டாடா.